அனைவருக்கும் வணக்கம். குடும்பம்ங்கிறது அன்பால மட்டும் கட்டப்பட்ட இடம் இல்லைங்க. சில நேரங்கள்ல சொல்லப்படாத ரகசியங்களாலும், தவறான புரிதல்களாலும் கூட பிணைக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு சின்ன பூட்டிய அறை எப்பேற்பட்ட சந்தேகத்தையும் புயலையும் கிளப்பியதுங்கிற கதையைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீராவுக்கு திருமணமாகி விக்ரமின் வீட்டிற்கு வந்து 2 மாதங்கள் தான் ஆகுது. அது பல தலைமுறைகளா இருக்கிற ஒரு பெரிய பரம்பரை வீடு. வீட்டின் 2ஆம் தளத்தோட கடைசி மூலையில ஒரு அறை எப்போதுமே பூட்டப்பட்டு இருக்கும். அந்த அறையோட கதவுல யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு மரப்பலகை கூட தொங்கும். தினமும் மாலை காலை 6 மணி ஆனதும் விக்ரமோட தந்தை ஜெயச்சந்திரன் அந்த பூட்டிய அறைக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பார். உள்ளே இருந்து ஒரு மெல்லிய சலசலப்பு சத்தமும் சில நேரங்கள்ல அவர் தனியா யாரோ கூடவோ பேசுற மாதிரி சத்தமும் கேட்கும். அப்புறம் இரவு காலை 8 மணிக்கு வெளியே வரும்போது அவர் கைகள்ல வண்ணச் சாயங்களும் அவர் முகத்துல ஒருவித சோகமும் கலந்த அமைதியும் இருக்கும். இதையெல்லாம் மீரா தினமும் ஆச்சரியத்தோட கவனிச்சுட்டே வர்றா. ஒரு நாள் மாலை மீரா தன் கணவன் விக்ரம் கிட்ட மெதுவா பேச்செடுக்கிறா. ஏங்க, மாமா தினமும் மாலை அந்த பூட்டிய அறைக்குள்ள போய் என்ன பண்றாரு? உள்ள யாராவது இருக்காங்களா? அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான். விக்ரமோட முகம் உடனே மாறுது. கோபமான குரல்ல, மீரா, அந்த அறையை பத்தி அப்பா கிட்டயோ என்கிட்டயோ இனிமே கேட்காதே. அது குடும்பத்தோட பழைய விஷயம். அப்பாவுக்கு அதுல ஒரு தனிமை தேவைப்படுது. நீ கீழ்த்தளத்து வேலைகளை மட்டும் கவனிச்சா போதும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிடுறான். கணவனோட இந்த திடீர் கோபமும் மாமனாரோட மர்மமான நடத்தையும் மீராவோட மனசுல சந்தேகத்தை அதிகமாக்குது. ஒருவேளை மாமா அந்த அறைக்குள்ள யாரையாவது அடைச்சு வச்சிருக்காரோ? இல்ல ஏதேனும் சட்டவிரோதமான காரியம் நடக்குதோ? அப்படின்னு பல எண்ணங்கள் அவளை தூங்க விடாம பண்ணுது. அன்னைக்குன்னு பார்த்து விக்ரம் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தான். ஜெயச்சந்திரனும் வழக்கம் போல மாலை காலை 6 மணிக்கு அந்த அறைக்குள்ள போனாரு. ஆனா அவசரத்துல கதவை முழுசா பூட்டாம லேசாக சாத்திட்டு உள்ள போயிட்டாரு. மீராவுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. உண்மையை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு முடிவெடுக்கிறா. சத்தமில்லாம படிக்கட்டுகள்ல ஏறி 2ஆம் தளத்தை அடையிறா. மாமாவுக்கு டீ கொண்டு வர்றா மாதிரி பாவனை பண்ணிட்டு பயத்தோட அந்த கதவை மெதுவா தள்ளுறா. அங்கே உள்ளே இருந்த காட்சியை பார்த்ததும் மீரா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறா. அந்த அறையோட 4 பக்கச் சுவர்கள்லயும் பிரம்மாண்டமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஆனா அவை சாதாரண ஓவியங்கள் இல்லைங்க. மீராவோட கணவன் விக்ரமோட குழந்தை பருவம் முதல் அவனோட கல்லூரி காலம் வரையிலான அனைத்து முக்கியமான தருணங்களும் அந்த சுவர்கள்ல வண்ண ஓவியங்களா உயிர் பெற்று நின்னுச்சு. அறையோட நடுவுல ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய சுவரோவியத்துக்கு வண்ணம் தீட்டிட்டு இருந்தார். அந்த ஓவியத்துல விக்ரமும் மீராவும் திருமண கோலத்துல சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தார். மீராவை பார்த்ததும் ஜெயச்சந்திரன் பதற்றமாகி, மீரா, நீ எப்படி உள்ள வந்தன்னு தயங்குறார். மீரா கண்ணீர் மல்க, மாமா, இதெல்லாம் என்ன? ஏன் இதை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. ஜெயச்சந்திரன் ஒரு பெருமூச்சு விட்டு பேசத் தொடங்குறார். மீரா, விக்ரமோட அம்மா நான் ஒரு சிறந்த ஓவியனா வரணும்னு ஆசைப்பட்டா. ஆனா குடும்ப சூழ்நிலையால நான் ஆசிரியரா வேலைக்கு சேர்ந்தேன். விக்ரம் பிறந்த சில வருஷங்கள்லயே என் மனைவியும் இறந்துட்டா. அவளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தத்தான் என் மகனோட வாழ்க்கையை, அவன் வளர்ந்த ஒவ்வொரு தருணத்தையும் இப்படி ஓவியமா வரைஞ்சு சேமிக்கத் தொடங்கினேன். அவர் தொடர்ந்து, விக்ரமுக்கு தன் அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு தான் என் வாழ்க்கையையே அவனுக்காக கொடுத்தேன். ஆனா நான் அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதை பார்த்து அப்பா என் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறாருன்னு அவன் தவறா புரிஞ்சுகிட்டான். அதான் அவன் மனசை காயப்படுத்தக் கூடாதுன்னு என் பாசத்தையும் இந்த நினைவுகளையும் அவனுக்கு தெரியாம இந்த அறைக்குள்ள வரைஞ்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ திடீர்னு கதவோரம் இருந்து ஒரு அழுகை சத்தம் கேக்குது. வெளியூர் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வீட்டிற்கு திரும்பிய விக்ரம் கதவு பின்னாடி நின்னு அப்பா சொன்ன ஒவ்வொன்றையும் கேட்டுட்டே இருந்திருக்கான். தன் தந்தையோட அளப்பரிய அன்பையும் தான் அவரை எவ்வளவு தவறா புரிஞ்சுகிட்டோம் என்பதையும் உணர்ந்த விக்ரம் ஓடிவந்து தந்தையை கட்டிப்பிடிச்சு கதறி அழுறான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்க அன்பை நான் அதிகாரம்னு தப்பா நினைச்சுட்டேன். அப்படின்னு கதறுறான். ஜெயச்சந்திரனும் மகனை கண்ணீரோடு அணைச்சுக்கிறார். பார்த்தீங்களா நேயர்களே? வெளிப்படையான பேச்சு இல்லாத இடத்துல பாசம் கூட அதிகாரமா தெரியும். உண்மையை அறியாத வரைக்கும் ஒரு அழகான அன்பின் அடையாளம் கூட மர்மமா தெரியும். அன்னைக்கு மாலை அந்த கதவு திறந்ததுனால ஒரு பூட்டிய அறை திறக்கப்படல. அந்த குடும்பத்தோட இதயங்கள் திறக்கப்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.